Hello friends, வணக்கம். Welcome back to my channel. Mitsubishi Split AC 1.5 ton இது அவுட்டோர் யூனிட்டில் வந்து கம்ப்ரஸரை போயிடுச்சு. இப்போ நம்ம புது கம்ப்ரஸர் வந்து மாற்ற போகிறோம். டிஸ்சார்ஜ் லைன் செக்ஷன் லைன் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. கண்டென்சர் லைன்லேயும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கண்டென்சர் நம்ம தனியாக எடுத்துடலாம். நம்ம தனியாக எடுத்து அவுட்டோர் ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வரமாட்டோம். இங்கே நம்ம கம்ப்ரஸரை ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் தனியாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. கண்டென்சர் காயில் தனியாக, பேஸ் தனியாக, டேமேஜான கம்ப்ரஸருக்கு தனியாக வெளியே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கம்பல்சரி ப்ராப்பராக வந்து டேப் அடிக்கணும், இல்லைனா தண்ணி உள்ளே போயிடும். அங்கேயும் நம்ம வந்து ப்ராப்பராக டேப் அடிச்சாச்சு. இதை சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துலையும் தண்ணி உள்ளே போகக்கூடாது. இந்த செக்ஷன் லைன் சர்வீஸ் சொல்லி எங்கேயுமே தண்ணி உள்ளே போகக்கூடாது. எல்லாமே டேப் அடிச்சிருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே சர்வீஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ இதுதான் புது கம்ப்ரஸர். மாடல் நம்பர் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. அதே மாடல் கம்ப்ரஸர், அதே டைப் ரெஃப்ரிஜரண்ட். ஸோ நம்ம எல்லாமே தரவாக நம்ம செக் பண்ணிக்கணும். அது ஸோ கம்ப்ரஸரை நம்ம வந்து ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் பண்ணி கெப்பாசிட்டர் போட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அது எம்டியாக எவ்வளோ அம்சம் இருக்குது சொல்லிட்டு. கம்ப்ரஸர் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 50 MFT கெப்பாசிட்டர் புதுசு. ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ரஸர் மாற்றும் போது பார்த்திங்கன்னா புது கெப்பாசிட்டர் தான் போடுறது. ஸோ இந்த ரப்பர் புஷ் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதில் வந்து நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணி எவ்வளோ ஆம்ஸ் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். .4, 2.3. ஓகே, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பவர் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இதோட டிசைன் எம்ஸ் பார்த்தீங்கன்னா 8.3 அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கரண்ட் ஆம்ஸ் 8.3. கம்ப்ரஸர் நம்ம செக் பண்ணியாச்சு. இப்போ இந்த புஷ் வந்து நான் இதிலே போட்டு வைக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக வந்து கம்ப்ரஸர் வந்து பிரேசிங் பண்ணும்போது இது ரிமூவ் பண்ணிட்டு பிரேசிங் பண்ண வேண்டியதான். இப்போ கண்டென்சர் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. 41B வந்து இப்போ நம்ம வந்து லிக்யூட் லைனில் கொடுத்துருக்குது. இந்த கேப்லரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ ஓகே, இந்த வழியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம நைட்ரஜன் கொடுத்து ஃப்ரெஷ் அவுட் பண்ணணும். ஓப்பன். அப்போ ஆயில் ஃபுல்லாகவே வெளியே வந்துடுச்சு பாருங்கள். கேப்லரிக்குள்ளே இருந்த ஆயில் எல்லாமே. கேப்லரி வந்து ஒரு ஈடு ஃப்ளஷ் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. மறுபடியும் இன்னொரு ஈடு நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டென்சர் காயில் அதுவும் வந்து நம்ம R141B கொடுத்து அதுவும் நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணணும்.
அந்த பழைய கம்ப்ரஸரோட ஆயில் வந்து இது கண்டென்சரில் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்குது. அது எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் ஆயில். அது நல்லா நல்லா ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். இப்போ மறுபடியும் கொடுத்துருக்கு. ஓப்பன் நைட்ரஜன் ஓப்பன். எவ்வளோ தூரம் பின்னாடி வந்து போட்டு இருக்குது ஆயில் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக எல்லாம் கருப்பு கருப்பாக வந்துட்டுருக்கு ஆயில். கண்டென்சரில் அவ்வளோ பிளாக் இருக்குது. நைட்ரஜன் ஃபுல் ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்போ மறுபடியும் 3வது வாட்டி ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளஷ் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இல்லைனா புது கம்ப்ரஸர் போட்டாலும் திரும்பி எகெயின் வந்து கூலிங் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட் வருமே. ஸோ அதனால் ஒன்ஸ் நம்ம வந்து நல்லா ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணால் தான் கண்டென்சர் வந்து நம்ம க்ளீன் பண்ண முடியுமே. டைட் லூஸ். இப்போ மறுபடியும் எகெயின் 141B கொடுத்து நம்ம ஃப்ளஷ் பண்ணி எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க. ஆயில் ஃபுல்லாக எல்லாம் ஆயில். நைட்ரஜன் ஓப்பன். Full open, full open. Right, close. Hmm. இப்போ எகெயின் வந்து மறுபடியும் ஃப்ளஷ் அவுட் பண்ணுறது. காயில் மறுபடியும் வாஷ் பண்ணோம். ஃபுல்லாக ஆயில் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நம்ம நைட்ரஜன் கொடுத்து நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து யூனிட் வந்து பக்காவாக இருக்கும். கூலிங் இஷ்யூ எதுவுமே வராது.
ஏன் வந்து நம்ம கேப்லரியை வந்து நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து செக்ஷன் லைனில் ஃப்ளஷ் அவுட் கொடுக்கணும். ஸோ இப்போ செக்ஷன் லைனில் கொடுத்துருக்கு. நம்ம இந்த பக்கம் நம்ம ஃப்ளஷ் அவுட் பண்ணணும். ரைட் எங்கே என்ன கொஞ்சம் போதுங்க. டைட்டு வைங்க. போதுங்க. எல்லாமே வந்து நைட்ரஜன் கொடுத்து ஃப்ளஷ் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. மறுபடியும் நம்ம வந்து இங்கே வாஷ் பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக ஒரே ஆயிலாக இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் கேப்லரி கண்டென்சர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு எகைன் இன்னொரு இடு நம்ம ஃப்ளஷ் அவுட் கொடுக்கணும். சோப் சொல்யூஷன் போட்டு நல்லா க்ளீன் பண்ணணும். இல்லைனா ஆயில் ட்ரெஸ் வந்து போகாது. இது ஃப்யூச்சரில் எதனா லீக்குன்னா கூட நமக்கு தெரியாது. இதுமாதிரி ஆயில் ட்ரெஸ் இருந்தாலே டஸ்ட்டு வந்து அந்த இடத்துல போய்ட்டு அதிகமாக பிடிச்சிக்கும். எல்லாத்தையும் பக்காவாக நம்ம டேப் போட்டு கவர் பண்ணியாச்சு. தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு. ரொம்ப ரஸ்ட் இருந்தது. ரஸ்டெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கு. திரும்பி பெயிண்ட் ட்ரை ஆனது பிறகு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். யூனிட் ஃபுல்லாக பேஸில் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கு. கண்டென்சர் காயில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கம்ப்ரஸர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இப்போ இந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா கேப்லரி இருக்குல்ல, கேப்லரி நம்ம வந்து பிரேசிங் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்ஸ் இந்த கேப்லரி பிரேசிங் பண்ணிவிட்டு எகெயின் மறுபடியும் நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் கொடுத்துட்டு அப்புறமேட்டா வந்து கம்ப்ரஸரில் வந்து செக்ஷன் லைன் டிஸ்சார்ஜ் லைன் கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம லைட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம வந்து கம்ப்ரஸர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம இப்போ யூனிட்டில் வந்து நம்ம கம்ப்ரஸர் எல்லாமே வந்து பிரேசிங் பண்ணியாச்சு. எல்லாமே பிரேசிங் பண்ணியிருக்கு. கெப்பாசிட்டர் வந்து புதுசு. இப்போ நம்ம ஆன் பண்ணி யூனிட்டை செக் பண்ணலாம். ஆன் பண்ணுங்க. 3.6 amps. ஓகே, ஆஃப் பண்ணிவிடுங்க. நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து நம்ம லீக் செக் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு ஒரு 100 PSI கொடுத்து நம்ம லீக் செக் பண்ணிக்கலாம். லீக் இல்லைன்னா 200 அதேமாதிரி கொடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். $150 இதுமாரி வந்து ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 310 PSI கொடுத்துருக்கு. மாறிட்டாங்க, சவுண்டு கேட்குறீங்க. இங்கே கேஜியில் லீக் ஆகுதுங்க. இங்கே தான் நம்ம வந்து சார்ஜிங் ஹோஸில் தான் லீக் இருக்குது. மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டு டைட் வச்சுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் ட்ராப் ஆகிருக்கு, 270 தான் இருக்குது. இப்போ மறுபடியும் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 325 PSI இருக்குது. இப்போ நம்ம நைட்ரஜனை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அவுட்டோர் யூனிட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது ஒன்ஸ் வந்து நம்ம கம்ப்ரஸர் ஃபிக்ஸ் பண்ணும்போது லெக்கில் வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணணும். ரெண்டாவது பைப் லைன் வந்து எங்கன்னா டச் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 310 PSI 310 PSI இருக்குது. ஓகே, ப்ரெஷர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. என்ன டேட்டில் நம்ம கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 310 PSI இருக்குது. ஓகே, லீக் எங்கேயும் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ஹோல்டு பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.